ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தீபாவளி கொண்டாடுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஈவினிங் தாங்க வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்கள் சித்தி ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மழை ஒரு பக்கம் பெய்ய ஒரு பக்கம் காற்று சரியான கூத்தாக தாங்க இருந்துச்சு. எப்படியோ பார்த்தீங்கன்னா மாமா பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்களும் அப்படியே மழையில் நனைஞ்சிட்டே தான் போனோம். சரியான குளிருங்க, தாங்க முடியல. காற்று அவ்வளோ காற்று அடிச்சிச்சு. எப்படியோ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா லேட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடியாக வாங்கி வச்சாச்சு. போய் இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு போயிட்டு இருக்கோம். பாருங்க மேகமூட்டத்தை பாருங்க எவ்வளோ கருகருன்னு இருக்குன்னு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே மழை சரியான மழை வந்திருக்கு. ஆஃப்டர்நூன் கிட்ட செம்ம மழைங்க. அதனால ஈவினிங்காவது கொஞ்சம் பரவலாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். பட் தூத்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டே தான் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பாடே இல்லை. இருந்தாலும் எப்படியோ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெயிட்டெல்லாம் போட்டு செமையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஐட்டம் தான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஃபேமிலி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்துட்டாங்க. வந்தது வேட்டை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே நடக்கிற எல்லா குத்தையும் நீங்களும் பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. என்னென்ன நடக்குது அப்படின்னு நீங்களும் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வேட்டெல்லாம் பிரித்து அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வேட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்னோட குட்டி தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. நீங்களே பார்த்து செமையாக ஹாப்பியாகுங்க. எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. இருக்கு வானப்படி பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க எங்கிட்ட அடி இருக்குன்னு ஃபுல்லா அடிவேன். ஸோ பார்த்துருப்பீங்க, இப்படி தான் கப்போர் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கடுத்து என்னென்னா நம்ம காஸ்டியூம் அப்படியே பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட காஸ்டியூம். இதுக்கடுத்து நம்மளும் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மெழுகுவத்திலேருந்து எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டை எடுத்துகிட்டு ரெடியாக இருந்தாங்க. அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா சரியான பொண்ணுங்க, இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம்னு போட்டு தாக்கிட்டானுங்க. இந்த தீபாவளியே செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபன் பண்ணி சிரித்து உருண்டு இந்த மாதிரி ஃபேமிலியோடு இருக்கும் போது சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாமா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஏ வெடிக்கலாம். ஏலே கையில் கீழே வெடிச்சிட போகுது வையே. எங்கடா வெடிக்குது? ஆத்தாடி இதை போட்டு நடக்க முடியாது. யானை தண்டி இருக்கு. அவங்க அம்மா நினைப்போம். கீழே போடு. மோனே என்னை அப்படியே ஒரு போட்டோ எடு மோனே. சீக்கிரம் வெளியில வா. அவ்வளவுதான் முடிஞ்சு. முத்தக்கா இங்க வாங்க. எத்தனை இருக்க முடியும்? வச்சு கூடட்டா ஆளாயிரம் 10க்கு ஏல நின்னுடா. அவன் ஒன்று வச்சு கூடட்டா. அடுத்து வைடா. நின்னுடா, அவன் வச்சு முடிச்சு கொடுட்டான். மாமா உன்னை வெளுத்து விட்டுருவேன் நானு. கேமரா வெடி இடையில ஏய் தெரியவே இல்ல. சரி ஆன் பண்ணு அது வெடிக்கும் போது தெரியும். வை
ஒரு இதுவும் என்ன வச்சியா இல்லையா? வச்சுக்கிட்டே இருக்க. என்னடா? சரி 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 மாப்பிள்ள. இங்கே தான் இருக்கேன், ஊருக்குள்ளே தான் இருக்கேன். ஆ ஆமாம், மாமா மாமா பாட்டி எல்லாரும் கூடயும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா? ரைட் ரைட் ரைட். இங்கே தான் நல்லா பார்த்தியா? ஹாய். அதான் இது அந்த வீடுதே. புதுசா இருக்கு. வை என்ன அங்கிட்டு வருவா இங்கிட்ட இந்தா. வரும் ஐயோ ஏய் நான் வீட்டுக்கார ஆகோ வா வா. பாய் 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 பாய். அவ்வளோதாங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நேற்று நைட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு மார்னிங் நாங்களும் கிளம்பியாச்சு. எங்கன்னா ஊருக்கு தான். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா லீவே கிடையாதுங்க, ஒர்க்கை வச்சு சாவடிக்கிறானுங்க, வேறு வழி இல்லையே அப்படிங்கிறதுனால காலையிலையும் பார்த்தீங்கன்னா தூத்த விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். போகும்போது சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கிளைமேட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றுக்கு எல்லாத்தையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் எப்படிலாம் இருக்குது, இந்த ஊர் சைடு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சும்மா ஒரு கிளிப்ஸ் மாதிரி எடுத்தேங்க.
பட் நான் சீரியஸாக பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது கூட அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலங்க. அந்த வீடியோ திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு சுற்றி சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த காற்றுக்கு அந்த கிளைமேட்டுக்கு சுற்றி பச்சை பசேன்னு இருக்கிறதுக்கும் பார்க்க எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்களும் விளக்கில் இறங்கிட்டு பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் சிங்கிளாக இப்போ எங்கள் ஊருக்கு போனோம். ஸோ நானும் போயிட்டே இருந்தேங்க. ஒரு வழியாக எங்கள் ஊர் சைடும் வந்துருச்சு. வந்ததும் சரியான பசி. ஒரு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருந்தேன் நான். போகையிலே மழை வந்துருச்சு. எப்படியோ குடுக்குடுன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஓடிட்டேன். எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. ஃபைனலாக பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலைகள்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க செம்ம சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.